சரி, இந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெருநாய்களாகட்டும் மற்றபடி தெருவில் அடையிற விலங்குகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தெருவில் அலையக்கூடிய நாய்கள் முதலான விலங்குகளை எப்படி பராமரிக்கணும்னு சட்டம் சொல்லுது. விலங்கோ மனுஷனோ எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சட்டத்துக்கு இருக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படி செக்ஷன் 11 குரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விலங்கு அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இல்ல சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுக்கறதோ இந்த மாதிரி சில செயல்கள் வந்து குரூவல்டி அப்படிங்கிற கிரவுண்ட்ல வரும். உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய பேரு அதை வச்சு வித்த காட்டுவாங்க, இல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல செய்ய வைக்கிறேங்கிற பேர்ல வந்து அதை கஷ்டப்படுத்துவாங்க. செக்ஷன் 22 படி இத ஒரு விலங்கு கஷ்டப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, இல்ல கொன்னுட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் மேல சொன்ன ஆக்ட் படி அவங்களுக்கு மினிமம் 2 years ஜெயில் இருக்கு பிளஸ் ஃபைன். இப்போ நீ சொன்ன மாதிரி நாயாலேயோ இல்ல மாடாலேயோ இல்ல ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு விலங்குகளாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளூ கிராஸ் யூனிட் ஏதாவதுக்கோ இல்ல என்ஜிஓக்கோ நீங்க கால் பண்ணீங்கன்னாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. எப்படி மனுஷங்களுக்கு ரைட் டு லிவ் இருக்கோ அதே மாதிரி எல்லா உயிரினத்துக்கும் ரைட் டு லிவ் இருக்கு. இதைத்தான்